நீங்களா திரும்பவுமா? என்ன சார் வேணும்? நான் ஒரு நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னேன்ல, ரீசார்ஜ் பண்ணீங்களா? ஏன் கேக்குறீங்க? ஹலோ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆமா பண்ணேன். எனக்கு என்னமோ உங்க மொழிய பார்த்தா சந்தேகமாவே இருக்கே. மொத்த அமௌண்ட்டையும் ஆட்டையே போட்டீங்களோ? சார் தேவையில்லாம பேசாதீங்க. எதுங்க தேவையில்லாம? ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு எனக்கு என்ன எஸ்எம்எஸ் வரலையே. ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு எதுக்கு சார் எஸ்எம்எஸ் வரணும்? உங்க அப்பாவுக்கு வந்திருக்கும். அவருக்கு தான் இன்னும் வரலையா? அதுக்கு நான் என்ன பண்ண? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க. என்னங்க பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? நம்ம ஏரியாக்குள்ள இருக்கிற கடைன்னு பாக்குறேன். இல்ல நான் வேற மாதிரி ஆயிடுவேங்க. நீங்க எது மாதிரி வேணாலும் ஆகுங்க, ஆனா அப்படி ஓரமா நின்னுக்கோங்க. பிசினஸ் டைம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எது பிசினஸ் டைமா? சொல்லே 1500 ரூபாய் கொடுத்திருக்கேன்ல, முதல்ல எனக்கு பதில சொல்லிவிட்டு அப்புறம் உங்க பிசினஸ் பாருங்க. ஹலோ, சொல்லுங்கப்பா. எங்க பாருங்க? ரீசார்ஜ் பண்ண கடையில தான்ப்பா. என்ன சொல்றாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீசார்ஜ் ஆயிருமாப்பா. சரி, அங்கேயே இரு. எனக்கு எஸ்எம்எஸ் வந்தாலும் உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ. சரிப்பா. பாத்தீங்களா, இதோட 97 தடவை பேசிட்டாரு. அவ்வளவு நம்பிக்கை உங்க மேல? அந்த கவலை உங்களுக்கு வேணாம். முதல்ல என்ன ஆச்சுன்னு பாருங்க. அந்த நம்பரை இதுல எழுதுங்க. இது என்ன புது நம்பரை குடுக்குறீங்க? புது நம்பரா? என்னமா சொல்ற? 205 சொன்னா 005க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்க. தமிழ்ல என்ன சொன்னீங்க? 205 சொன்னேன். அதுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணிருக்கேன். 20னா 2000 கிடையாது. இங்கிலீஷ் தெரியலன்னு தானே தமிழ்ல சொன்னேன். அதுவும் புரியலையா? அதெல்லாம் நல்லா புரியுது. நீங்க போன்ல யார் கூட பேசிட்டு எனக்கு தப்பான நம்பர் சொன்னா அதுக்கு நானா பொறுப்பு? யார் தப்பான நம்பர் சொன்னா? நீங்க தப்பா எழுதிட்டு என்னைய சொல்றீங்களா? போன்ல பேசிக்கிட்டே நம்பரை சொன்னது உங்க தப்பு. நான் போன்ல பேசும்போது நம்பரை கேட்டது உங்க தப்பு. இவ்வளவு விவரமா பேசுறீங்கல்ல, முதவே நம்பரை எழுதி கொடுத்துருக்க வேண்டியதானே? இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா என் நெத்தியில கூட எழுதிட்டு வந்து நின்றுப்பேன். எழுதிட்டு வந்திருக்க வேண்டியது தானே? என்ன மரியாதை பணத்தை திருப்பி கொடு. இல்ல நீங்க பாருங்க, தப்பா நம்பர் சொன்னது நீங்க தான். உங்க மேல தப்ப வச்சுட்டு என்கிட்ட தராரு பண்ணா அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்க போறது? என் சம்பளமே 1200 ரூபாய் தான். அதுலயும் 400 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அண்ணே, அர்ஜென்ட்டா ஒரு 1500 ரூபாய் வேணும். அண்ணே, அர்ஜென்ட்டா ஒரு ஹலோ ஹலோ வச்சிட்டானா? பணம் கேட்டா சிக்னல் கிடைக்காது. சார், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் ஆச்சோ அதே நம்பருக்கு பேசி பணத்தை கேட்டா கொடுத்துருவாங்களா? நல்லவங்களா இருந்தா கொடுத்துருவாங்க. நம்பரை சொல்லுங்க. 9441999005. ஹலோ, என்ன சார் லைன் கிடைச்சிருச்சா? நமக்கு முன்னாடி அவன உள்ள நுழைஞ்சிட்டான். எங்கேஜ்டா இருக்கு. பிரியா, யாரு? நான் வசந்தி பேசுறேன்டி. காது கேக்கலையா? என்னடி காலங்காத்தால? எரும மாடு காலங்காத்தாலையா? மணிய பார்த்தல்ல, 11:15 ஆகுது. 11:15? நல்ல கனவு. நேரம் போனதே தெரியல. நீயும் நானும் ராத்திரி 3 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கு மட்டும் எப்படி கனவு வந்துச்சு? எனக்கு தூக்கம் தான் வந்துச்சு. அதுக்கெல்லாம் முகம் கொஞ்சம் அழகா இருக்கணும்டி. ஏய், ரொம்ப தான் ஓட்டாத. கனவுல என்ன ஹீரோ கூட டூயட்டா? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இன்னும் நான் அப்படி ஒருத்தனை மீட் பண்ணலன்னு. இந்த போன்காரன் மட்டும் என் கையில மாட்டினா எக்கி அவன் குறவலையை கடிச்சு துப்பிடுவேன். சார், ஏன் சார் இவ்வளவு கோவப்படுறீங்க? பின்ன என்ன, ஒரு மனுஷன் இவ்வளவு நேரமா போன்ல பேசுவான்? ப்ராமிஸா சொல்றேன், நான் சொல்றத மட்டும் செஞ்சு பாரு, உன் முகம் பள பளன்னு ஆயிடும். கனவு வருமா? கலர் கலரா வரும். சரி சொல்லு, செய்றேன். அந்தி மந்தார பூவை ஹாஃப் பாயில்ல கலந்து பெப்பரை தூக்கலா போட்டு கொதிக்க வச்சு மூஞ்சில தடவணும். சுட சுடவா? ஐயா லூசு, ஆறுனதுக்கு அப்புறம்டி. ஓடி, கேட்கவே பயமா இருக்கு. இதுக்கே பயந்தா எப்படி? அவ அழகாகிறதுக்கு உப்பு காகிதத்தால முகத்தை தேய்ச்சிக்கிறதுக்கு கூட தயாரா இருக்காளுங்க. நீ என்னடா? ஏடி, குளிக்காம இன்னும் பேசிக்கிட்டா இருக்க?
சார் மத்தியான சாப்பாடு எங்க வீட்லயா? முதல்ல வீட்டுக்கு போக முடியுதான்னு பாப்போம். இல்ல சாப்பாடு நேரமாச்சே அதான் கேட்டேன். ஏன் உங்களுக்கு பசிக்குதாக்கும்? கரெக்டா 12:00 சாப்பிடுறீங்களோ? ஆமா சார். சாப்பிடுங்க. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்குமே அதான். புளி குழம்பா? இல்ல இல்ல, ஷாம்பை விட சேக்க போட்டு குளிக்கிறது தான் பெட்டர். ஏன் சார் உங்க காசு 1500 ரூபாவை காலி பண்ணாம வைக்க மாட்டாங்க போல இருக்கே. சார் ஓனர் வரட்டையும் கொஞ்சம். என்ன வெளிய போய் நிக்கவா? எல்லாம் ஏன் நேரம். நீ பண்ண தப்புக்கு இப்ப நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். சார் திரும்பவும் சொல்றேன், என் மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க தாயே திரும்பவும் பழைய பாட்டே பாட வேணாம். பிஎஸ்எல் ஆஃபர் எத்தனை மணியோட முடியுது? இன்னைக்கு ராத்திரியோட முடியுது. படிக்கிற மாதிரி போரான விஷயம் எதுவுமே இல்லடி. நினைச்சாலே கோவமா வருது. ஒரு நிமிஷம் ரெடி. கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு நானே ரெடி ஆயிட்டேன். நீ என்னடி படிச்சிட்டு இருக்க? உனக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதே இல்லையா? காலையில 7 மணில இருந்து நானும் தாத்தாவும் நீ இப்ப எழுந்திருப்ப அப்ப எழுந்திருப்பேன்னு காத்துட்டு இருக்கோம். இப்ப வந்துகிட்ட கேள்வி கேக்குறியா? ஐயோ, அப்ப நான் தான் லேட்டா? சரி சரி போலாம். வசந்தி, நானும் விஜயம் கோயிலுக்கு போறோம். நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகேயா? சரி. சாரிடி. ஏய், வண்டி ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணு. நான் மாட்டேன்பா. கால் பண்றது இந்த வசந்தியா தான் இருக்கும். நீ பட்டன் பண்ண. நாம நைட் 8 மணிக்கு தான் கோயிலுக்கு போக முடியும். லூசு, இது புது நம்பரா இருக்குடி. சரி பேசு. ஹலோ. ஏயா அறிவு இருக்கா உனக்கு? ஒரு மனுஷன் இவ்வளவு நேரமா என் போன்ல பேசும். சோத்து தானே திங்கற. ஒரு அவசரம் உன்னை எப்படியா கான்டாக்ட் பண்றது? காலையில இருந்து உன்னால சோறு தண்ணி இல்லாம ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். ஐயோ சாரி சார், சாரி. ஏன் பொம்பளை புள்ள மாதிரி குரல்ல மாத்தி பேசுற? ஐயோ இல்லங்க, நான் பொம்பளை புள்ளதான். காலேஜ் படிக்கிறியா? ஆமாங்க. அதான் நாள் பூரா போன்லயே பேசிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? ஏதாவது எமர்ஜென்சியா? எமர்ஜென்சி தான். எவன் வீட்டு காசுல எவனோட பேசுறது? புரியலங்க. அப்ப என் பணத்தை திருப்பி கொடு. பணமா? என்ன பணம்? நான் எதுக்கு உங்களுக்கு தரணும்? எங்க அப்பா நம்பருக்கு பதிலா 1500 ரூபாய்க்கு உன் நம்பருக்கு ரீசார்ஜ் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்றேன்னா மரியாதையா எங்க அப்பா நம்பருக்கு 1500 ரூபாய்க்கு திருப்பி ரீசார்ஜ் பண்றேன். ஓகேவா? அப்படி எதுவுமே ரீசார்ஜ் ஆகலையே. ஏய், ரூட்ட குடுக்குறியா? கொன்னே விடுவேன். நல்லா பாரு. ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, நீங்க எதுக்கு எனக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க? அதான் சொன்னல, எங்க அப்பா நம்பருக்கு பதிலா உன் நம்பருக்கு மாத்தி ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு. டேய், நீ தப்பா ரீசார்ஜ் பண்ணிட்ட. என்னது டேயா? ஆமாண்டா பக்கி. உன்னை போய் ரீசார்ஜ் பண்ண சொன்னா பாரு உங்க அப்பன். அவனுக்கும் அறிவில்ல, உனக்கும் அறிவில்ல. ஏய், பொம்பளை புள்ள ஆச்சுன்னு பாக்குறேன் இல்ல? மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிருவேன். அப்படிதான்டா பேசுவேன். இப்போ உனக்கு என்னடா வேணும்? நான் யாருன்னு தெரியுமா? மதுரை பிஸ்தா. உன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்தேன். உன்னை எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். உன்னால அதத்தான் நசுக்க முடியும். போன வேடா. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். 2 1 ரூபாய் காயின் கொடுங்க. கோயிலுக்குள்ள செல்போன் பேசக்கூடாதுமா, வெளியில போய் பேசு. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் வெற்றியோட அண்ணன் பேசுறேன். டேய், குரலை மாத்தி பேசினா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? மேடம், நீங்க பெரிய புத்திசாலி மேடம். கண்டுபிடிச்சிட்டீங்களே. உனக்கு என்ன வேணும்? இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான் இருக்கேன். ஐயோ மேடம், நான் ஏதோ வேகத்துல பேசிட்டேன் மேடம். அதுக்கு போய் போலீஸ் கேஸ்னு. என்ன வார்த்தைக்கு வார்த்தை மேடம் மேடம்னு பம்புற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பிஸ்தா முந்திரிலாம் பேசின. ஐயோ இப்படிதாங்க ஏடா கூடமா வாயை கொடுத்து மாட்டிக்கிறது.
மதுரை குசுமுங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப போனை வைக்க போறியா இல்லையா? தயவு செஞ்சு எங்க அப்பா நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிடுங்க, இல்லனா வீட்டுக்கே போக முடியாது மேடம். மரியாதையா போனை வச்சிடு, இல்லனா கம்பிதான் எண்ணணும். அப்பாடி. ஹலோ சார், உங்க பேங்க்ல இருந்து போன் வந்தது. பர்சனல் லோன் வேணுமான்னு. ஆமா சார், எவ்வளவு சார் வேணும்? 1500 ரூபாய் வேணும் சார். 1500 ரூபாய்க்கு லோன் கேக்குற மூஞ்ச பாரு. ஐயா போன தாத்தா, இந்தாங்க பிரசாதம், சாப்பிடுங்க. சரிம்மா. கால் பண்ணி தானே பேச முடியாது. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody running the come. சரி, அடுத்த கால் வரட்டும். என்னக்கா பிரச்சனை? ஒண்ணுலடி. ஐயோ, மறுபடியும் மிஸ் பண்ணிட்ட போடி. மிஸ் பண்ணிட்டேன். இதான் உன் பிரச்சனையா? கொடு. ஏய், என்னடி இங்க வச்சு நீ என்ன பண்ற? சும்மா இருக்கியா? என்ன பண்றா? ஹலோ, இது கூட தெரியல. ம்